இன்று நாம் வான் சிறப்பை முதல் குறளில் இருந்து தொடங்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக சின்னதாக ஒரு 3 மணித்துளிகளில் ஒரு சின்னதா ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். மகாபாரதம் என்று ஒரு இதிகாசம். நம்ம நாட்டுல 2 இதிகாசம் இருக்கு இந்தியா முழுமைக்கும். அதுல மகாபாரதம் என்று ஒரு இதிகாசம். அந்த இதிகாசத்துல பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேர். 5 பேர்களுக்கும் துரோணாச்சாரி என்ற ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார். அந்த 105 பேருக்கும் பாடம் சொல்லுகிற போது அர்ஜுனன் எவ்வளவு நுண்ணறிவு உடையவன் என்பதை மற்ற 104 பேருக்கும் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆசிரியர். அப்போ ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த மரத்திலே ஒரு கிளி அமர்ந்திருக்கிறது. அந்த கிளியினுடைய கழுத்துக்கு குறி வைக்க வேண்டும். அந்த துரியோதன ஆதிகள், அதாவது கௌரவர்களை ஒருவரையாக அழைத்து, மரம் தெரிகிறதா? தெரிகிறது. கிளை தெரிகின்றனவா? தெரிகின்றன. இலைகள் தெரிகின்றன. காய் கனிகள் தெரிகின்றன. கிளி தெரிகிறதா? தெரிகிறது. கழுத்து தெரிகிறதா? தெரிகிறது. நீ போ என்று ஒவ்வொருவரையாக அழைத்து எல்லோரும் எல்லாம் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக அர்ஜுனனை அழைக்கிறார். உனக்கு மரம் தெரிகிறதா என்கிறார். தெரியவில்லை என்கிறார். அந்த கௌரவர்கள் 100 பேரும் சிரிக்கிறார்கள். அவனுக்கு கண்ணு தெரியவில்லை போல் இருக்கிறது, இவ்வளவு பெரிய மரத்தை தெரியவில்லை என்கிறான். கிளைகள் தெரிகின்றனவா? தெரியவில்லை. இலைகள், காய்கள், கனிகள் எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். மிகவும் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து கை கூட்டி சிரிக்கிறார்கள். கிளி தெரிகிறதா என்று கேட்கிறார் துரோணாச்சாரியார். தெரியவில்லை என்கிறார். கிளியினுடைய கழுத்து தெரிகிறதா என்று கேட்கிறார். தெரிகிறது என்கிறார். விடு அம்பை விட்டான். கிளி தலை வேறு உடல் வேறாக விழுந்தது. இந்த கதையின் மூலமாக துரோணாச்சாரியார் மற்ற மாணவர்களுக்கு சொல்ல விழையும் கருத்து, எதில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டுமோ அந்த கவனத்தை விட்டு நம்முடைய கவனமானது பறந்து விட்டு இருக்குமானால் நம்முடைய இலக்கு தவறிவிடும். இப்ப மரம் தெரிகிறது என்று மரத்துல விட்டான்னா எப்படி கிளியை கொள்ள முடியும்? கிளிக்கு குறி வைக்க முடியும்? அதை சரியாக அனைத்தும் அவர் முதல்ல சொல்லிட்டார், கிளியினுடைய கழுத்துக்கு குறி வைக்க வேண்டும் என்று. ஆனால் மற்ற மாணவர்கள் எல்லாம் கவனச்சிதறல்கள் இருந்தது அவர்களிடம். கவனச்சிதறல்கள். நான் சொல்லுகிற தமிழ் வார்த்தைகள் புரிகின்றனவா? சின்ன குழந்தைகள் நீங்கெல்லாம் கவனத்தை வெளியில் விடப்படாது. இப்போ பள்ளிக்கூட பாடம் படிக்கிறீங்கன்னா பாடத்துல மட்டும்தான் கவனம் இருக்கணும். உங்களுடைய கவனமானது வேறு பக்கம் திரும்பிச்சுன்னா பாடம் சரியா புரியாது. அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதையை மற்ற மாணவர்களுக்கு உணர்த்துவதற்காக துரோணாச்சாரி இந்த கதையை, இந்த சம்பவத்தை உட்படுத்துகிறார். அதன் மூலமாக அர்ஜுனன் கவனச்சிதறல் இல்லாமல் நான் என்ன சொன்னேனோ அவன் குறி மரத்தில் இல்லை, கிளைகளில் இல்லை, இலை தலைகளில் இல்லை, காய் கனிகள் இல்லை. அவனுடைய குறி முழுமையாக எங்கே இருந்தது? கிளி கூட அவனுக்கு தெரியவில்லை. கிளியினுடைய கழுத்து மட்டும்தான் தெரிகிறது என்று சொல்கிறார். ஆகவே உங்கள் படிப்பில் நீங்கள் கவனத்தை நேரடியாக ஆசிரியர் சொல்வதை கவனித்தலும், உங்களுடைய பாட புத்தகத்தில் உங்களுடைய கவனமானது இருப்பதும் தான் மிகவும் முக்கியம். இப்பொழுது நான் வான் சிறப்புக்கு வருகிறேன். வான் சிறப்பு என்பது கடவுள் வாழ்க்கை அடுத்து திருவள்ளுவர் வைத்திருக்கிற தலைப்பு. வான் சிறப்பு. மழை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்று சொல்லுகின்ற 5 பெரும் நிலைகள் தான் இயற்கை. இந்த இயற்கையின் அடிப்படையிலே தான் மற்ற அனைத்தும். அதிலே காற்றும் மழையும் மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில இந்த வான் சிறப்பு என்பதை கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து
திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார். இப்போ வான் சிறப்பு. வான் என்றும் இந்த 10 குறள்களிலே வான் என்றும் விண் என்றும் விசும்பு என்றும் 3 சொற்களை பெய்திருக்கிறார். இதுல புயல் என்றாலும் மழைதான். ஆனால் இந்த மழையானது மிகவும் அழிக்கவும் செய்யும். வேகமாக ஊதை காற்றோடு சேர்ந்து பெய்கிற மழையினாலே பயிர் பச்சை விலங்கினங்கள் அனைத்திற்குமே சேதம் ஏற்படும். அதனால புயல் என்று ஒரு வார்த்தை வருகிறது, அங்கேயும் மழை என்றுதான் பொருள். இப்பொழுது நாம் முதலாவது குறளை பார்ப்போம். என்னிடம் இருக்கிற குறள் கையடக்கம். இதுல 1330 குறள்களும் இருக்கின்றன. இதுல நான் சொல்ல போகிற இந்த முதலாவது குறள், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால். நல்ல கவனமாக ஒவ்வொரு சீரையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய இந்த வேள்வியானது குறளிலிருந்தே பொருளை எடுப்பதுதான். தனியாக 1000 உரைகள் இருந்தாலும் இந்த குறளுக்குள்ளிருந்தே நாம் உரையை எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு குறளும் நன்றாக புரியும். இப்ப வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. மழையானது விண்ணிலிருந்து மழையை வழங்குவதால் உலக உயிர்கள் அனைத்தும் மகிழ்கின்றன. அதனால இந்த வான் அமிழ்தமே மழை என்று இந்த குறளிலே சொல்கிறார். நீர் அமிழ்து, நீர் என்பது நாம் குடிக்கிற தண்ணி. பால் அமிழ்து, சோற்றமிழ்து, சாற்றமிழ்து, நீங்க சூப் என்று சொல்லுவார்கள். சூப், காய்கறி சூப்பு, கீரை சூப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் சாற்றமிழ்து. அடுத்து கண்ணல் அமிழ்து. கண்ணல் என்றால் கரும்பு என்று பொருள். இந்த புதிய புதிய சொற்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறிப்பேட்டிலே இவற்றை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். கண்ணல் அமிழ்து, கரும்பு அமிழ்து. கரும்பு சாறும் குடிக்கிறோம். ஆனா கரும்பை பல் நன்றாக இருக்கிற நீங்க எல்லாம் கடித்து அதை சாறு உண்பதுதான் சிறப்பானது. அடுத்து கண்ணமிழ்து என்று வைணவர்கள் சொல்லுவார்கள். கண்ணமிழ்து என்பது பாயசம் என்று சொல்லுகிறோமல்ல, அது நம்ம சொல் இல்லை. அதனால அது வைணவர்கள் அவருடைய இறைவனுக்கு திருமாலுக்கு படைக்கின்ற அந்த பாயசத்திற்கு கண்ணமிழ்து என்று நல்ல தமிழிலே சொல்லுவார்கள். இவை அனைத்துக்கும் மூலம், இவ்வளவும் நாம் அனுபவிப்பதற்கு மூலமானது எது என்று சொன்னால் அதுதான் வானமிழ்து, அதுதான் மழை. இதைத்தான் முதல் குறளிலே வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்று என்று சொல்லுகிறார். இந்த வான அமிழ்தம் தான் இதனுடைய தொடர்ச்சியாக சிறுகை அளாவிய கூழ் என்று 64வது குறளிலும், உருதோறு உயிர்தளிப்ப என்று 1106வது குறளிலும் இந்த குறளினுடைய தொடர்ச்சியான கருத்தை இந்த அமிழ்து என்கிற சொல் வருகிற மாதிரி, கூழ் என்பது அமிழ்துதான், சிறுகை அளாவிய கூழ். அடுத்து இந்த மழையினுடைய சிறப்பை வேறு 2 அதிகாரங்களிலும் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அந்த எண்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இதே அதிகாரத்தில் 10வது குறள், அதாவது மொத்தத்தில் 20வது குறள், நீர் என்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு என்கிற இந்த அதிகாரத்தின் கடைசி குறளிலேயும் 542வது குறளிலேயும் அதை குறித்துக் கொள்ளலாம். நீங்க 542, 557 ஆகிய குறள்களிலும் இந்த வான் சிறப்பிலே சொல்லப்படுகிற 10 குறள்கள் அல்லாமல் வேறு அதிகாரத்திலும் 2 குறள்களை அந்த மழையினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். பின்னாலே நீங்கள் ஒப்பிட்டு படிப்பதற்கு இது பயன்படும். அடுத்து நாம் 2வது குறளுக்கு செல்கிறோம். நான் ஒவ்வொரு குறளையும் 3 முறை 4 முறை நான் திரும்ப திரும்ப சொல்லுவதனுடைய நோக்கமே, நீங்க என்ன பண்றீங்கன்னா
அதை தெளிவாக உள்வாங்கி மனனம் செய்துவிட வேண்டும். நான் சொல்லுகிற போதே நன்றாக கவனிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு மனனம் ஆகிவிடும். இரண்டாவது குறள், துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் தூவும் மழை என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில அதை என்ன பண்ணணும்னா தூமழை என்று சொல்லுகிறார்கள். நாங்க எழுதியிருக்கேன் பாருங்க. மேல தூவன் நான் போட்டிருக்கேன், அடுத்து தூ போட்டிருக்கேன், அப்புறம் எம். இதுதான் திருவள்ளுவர் போட்டிருக்கேன். தூமழை என்றுதான் சொல்ல வேண்டும். கீழே போட்டிருக்கிற தூவும் என்பது பிழையானது. அப்படிதான் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க, தூவும் மழை தூவும் மழைன்னு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவர் கூட தூவும் மழை என்று சொல்லக்கூடாது. அனைவருக்கும் புரிகிறதா? இந்த அடிப்படையில கீழே போட்டிருக்க பாருங்க, இத்து இத்து கூட்டல் ஊ தூ, அது கூட்டெழுத்து, உயிர்மெய் எழுத்து. மேலே உள்ள இத்து என்பது மெய் எழுத்து, ஊ என்பது உயிரெழுத்துல நெடில் உயிர். அந்த ரெண்டு சேர்ந்து போட்டிருக்க பாருங்க. ஊ என்பதற்கு இணை எழுத்து ஊ, நெத்தெழுத்துக்கு இணையான கூட்டெழுத்து என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இப்ப குறளுக்கு வருவோம். துப்பார்க்கு என்கிற சொல் நான்காவது சீரிலும் துப்பார்க்கு என்று வருகிறது. இரண்டாவது சீராக வருகிற துப்பாய என்கிற சீர் கீழே இரண்டாவது அடியின் முதல் சீரிலும் துப்பாய வருகிறது. ஆக இந்த ஒரு குறளிலேயே துப்பார்க்கு என்று 2 சீர்களும் துப்பாய என்று 2 சீர்களும் வருகின்றன. தூ மழை என்று சொல்ல வேண்டும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இப்ப துப்பார்க்கு என்பது துய்ப்பதாம், உண்பவருக்கு. நாம் அனுபவித்து உண்கிறோம் அறுசுவைகளை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்று சொல்லுகிற கசப்பு என்று 6 சுவைகளையும் நாம் அனுபவித்து உய்கிறோம். அதான் துய்ப்பு என்பது துப்பு என்று வருகிறது. துப்பு என்று தனியாக சொல்லுகிற வார்த்தைக்கு வலிமை என்று பொருள். துப்பு என்கிற தனியாக சொல்லுகிற அந்த சொல்லுக்கு வலிமை என்று பொருள். இங்கே நாம் சீர்கள் என்று சொல்லுகிறோம். துப்பு என்றால் வலிமை என்று ஒரு பொருள். நாம் உண்டால்தான் வலிமை ஏற்படும். அதனால அந்த 2 அடிப்படையிலையும் இந்த சொல்லை தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். துப்பாக்கி என்பது உண்பவர்க்கு, துப்பாய என்றால் உயிரூக்க வலிதாய. 2வது மற்றும் 5வது சீர்களில் உள்ள துப்பாய என்பதற்கு உயிரூட்ட வலியதாய என்று பொருள். துப்பாக்கி என்றால் உணவை ஆக்கி. துப்பார்க்கு மறுபடியும் உண்பவர்க்கு தானும் உணவாகியதும் மழையே ஆகும். துப்பாயதும் என்பதற்கு தானும் உணவாகுதல் என்று பொருளாகும். மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பதை போல தூவும் என்றால் அந்த உணவை தூவுகிறார்களா அல்லது நீரை தூவுகிறார்களா என்று மாறிவிடும், பொருள் மாறிவிடும். அதனால துப்பாய தூவும் மழை, தானும் உணவாகி உணவாவதும் மழையே ஆகும். சில நேரங்கள்ல வீடுகள்ல யாரேனும் விருந்தினர் வந்து விட்டால் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து விட்டு தான் தண்ணீரை குடித்து விட்டு படுத்துக் கொள்வார்கள். அதான் அந்த நீரே அவர்களுக்கு உணவாகி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் சொல்லுகிறேன், உண்பவர்க்கு உயிரூட்ட வலியதாய உணவை ஆக்கி உண்பவர்க்கு தானும் உணவாகியதும் மழையே ஆகும் என்பதை துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய, தூ மழை என்று சொல்கிறார். மழையே உணவாகிவிடும். அது மழை நீர் தான் தூய நீர். அதுக்கு அடுத்தது அருவி நீர். மற்ற நீர்லாம் நிலத்துல பொழிந்து அந்த நிலத்தினுடைய கசடுகளை எல்லாம் எடுத்து கொண்டு விடும். அது தூய நீர் ஆக முடியாது. அதுக்கு அடுத்தது ஊற்று நீர். இந்த வருஷப்படி தான் வச்சுக்கணும். இந்த 3 வகையான இதுவும் முதல்ல மழை நீர், 2வது அருவி நீர். அதை நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க. அதை நேரடியாக அதை மொழிபெயர்த்து சொல்லுகிறார்கள். நம்ம பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழங்கி வருவது அருவி, நல்ல தமிழ் சொல். அதை ஃபால்ஸ் என்கிற ஆங்கில வார்த்தையிலிருந்து மொழிபெயர்த்து
நீர்வீழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். நாம் அருவி என்றுதான் சொல்ல வேண்டும். அருவியிலிருந்து வீழ்கின்ற அந்த நீர் மழை நீருக்கு அடுத்து. மூன்றாவதாக ஊற்று நீர். தோண்டினோம்னா தொட்டனை தூரும் மணற்கேணின்னு வரும், பின்னால கல்வி அதிகாரத்துல படிக்க போறோம். அந்த தொட்டனை தூரும் மணற்கேணி அதை தோண்ட தோண்ட வருகிற ஊற்று நீரானது அழுக்காதான் வரும். அதை தெளிய வைத்து மொண்டு குடிப்பார்கள். போற வழியில தண்ணீர், கையில் இருக்கிற தண்ணீர் தீர்ந்து விட்டால் அந்த தோண்டி குடிப்பார்கள். இப்பெல்லாம் அது மாதிரி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, எல்லா இடங்களையும் அது மாதிரி கிடைக்காது. இதுக்கப்புறம் மழை கெடுக்குகள்ல வருகிற நீர் ஒன்று இருக்கிறது, அதுக்கு சுனை என்று பொருள். மூன்றாவது குறள். இதெல்லாம் அளபடைன்னு பேர். இது மாதிரி வருவதற்கு அளபடை. இதை இன்னிசை அளபடை என்று சொல்வார்கள். அடுத்து மூன்றாவது, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. மழையானது வானத்திலிருந்து பொழியாவிட்டால், விரிநீர் என்றால் கடல் என்று பொருள். நம்முடைய நிலமானது, பூமியானது ஒரு பங்கும், நம்மை சுற்றி 3 பங்கு நீரும் இருக்கின்றன. 3 பங்கு நீர் இருக்கிறது என்றாலும் அதான் விரிநீர். விரிநீர் என்பது கடல். அந்த கடல் நீரை நேரடியாக குடிக்க முடியாது, அது உப்பு நீர். அதிலிருந்து முகர்ந்து செல்லுகிற மேகமானது மேலே சென்று நம்முடைய பூமியிலே இருக்கின்ற அங்கங்கே இருக்கின்ற நீரையும் எடுத்து சென்று கருமேகமாகி மழை பொழிகிறது என்பதை பார்க்கிறோம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து. வியன் உலகம் என்பது அகன்ற உலகம், அதை அண்டம் என்றும் சொல்லுவார்கள். அந்த உலகம் என்பதை அண்டம் என்றும் சொல்வார்கள். வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. நம்முடைய வயிற்றை பிள்ளும் பசி. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாகிவிட்டால் பசி அதிகமாகிவிடும். அதுதான் உடற்றும் பசி என்று அந்த சிறுகுடலை பெருங்குடல் தின்பதாக அவர்கள் சொல்லுகிறார். உள் நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. நான்காவது குறள். ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். இங்கேயும் அளபடை வருகிறது. ஏரின் உழவர். இங்கே ஏர் என்பதை நீங்கள் வேளாண்மை தொழில் செய்கின்ற வீடுகளில் இருப்பவர்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி அந்த வேளாண் தொழில் செய்கிறவருடைய வீட்டிலே இந்த ஏர் இருக்கும். ஆனால் இப்பொழுது டிராக்டர் என்கிற கருவியானது வந்துவிட்டதால் இந்த ஏர் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும். அந்த ஏரை கொண்டு அவர்கள் உழவில்லை என்றால், உழுதல் என்பது அந்த முன்னாலே அந்த ஏர்ல கொழு கொம்பு வச்சிருப்பார். கொழு கொம்பு என்பது அந்த ஒரு இரும்பினாலே செய்யப்பட்ட ஒரு பூன். அந்த பூனை சொருகி இருப்பாரு. அப்படி இருந்தாதான் அதை அழுத்தி உழுகிற போது கீழ்மண் மேல் மண்ணாகவும் மேல்மண் கீழ்மண்ணாகவும் ஆகி நமக்கு பயிர் விளைச்சலை கொடுக்கும் என்பதனால அந்த உழவர் அதை செய்வார், அந்த உழவு தொழிலை செய்வார். புயல் என்னும் இந்த இடத்துல புயல் என்று வருகிறது பாருங்க. சரியான அளவில் மழை பொழியவில்லை என்று சொன்னால் நமக்கு வளம் என்பது இல்லாமல் போய்விடும். வளம் என்பது இல்லாமல் போய்விடும். அதான் வளம் குன்றிக்கால். நம்முடைய விளைச்சல் அதிகம் இல்லை, அதான் வளம் குன்றிக்கால். விளைச்சல் அதிகம் இல்லாமல் போய்விடும். ஆகவே மழை என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த 4வது குறளில் ஏரின் உழவர் அப்படி சொல்லணும். உழா அர்ன்னு சொல்லக்கூடாது. உழா அர் அப்படி சொன்னீங்கன்னா அது பிழையாகிவிடும். இது அளபடை என்று பேர் இலக்கணத்துல. ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். அடுத்து 5வது குறள். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. இப்ப பாருங்க, இந்த அதிகாரத்துல நிறைய அளபடைகளாக வருகின்றன. எடுப்பதும் சொன்னா பத்தாதா? எடுப்பதுன்னு சொன்னா போதாதா? இவர் என்ன சொல்லுகிறார்? அதை இசை நெறிப்பதற்காக எடுப்பதும் அது கெடுக்கும், திட்டுவாங்க. மழை அதிகமா பெய்ஞ்சு வெளியே போக முடியாம இருக்கும். இந்த பயிர் பச்சையெல்லாம் நீரில் மூழ்கிவிடும். அப்படி கெடுக்கக்கூடிய மழையை நிறைய பேர்
திட்டுவார்கள். இந்த பாழாய் போன மழை ஏன் பொழிகிறது என்பது. அதனாலதான் இங்க திருவள்ளுவரும் திட்டுகிறார். கெடுப்பதும் அப்படி கெடுப்பதனால கெட்டவர்களுக்கு அடிக்கிற கைதான் அணைக்கும். பெற்றோர் உங்களை சில பேர் கண்டிப்பார்கள், சிலர் அடிப்பார்கள், பிறகு அரவணைப்பார்கள். அதை போன்றதுதான் மழை. அந்த மழை மற்றாங்கே சார்வாய் தனக்கு அனுசரணையாக எந்த நிலத்தை எல்லாம் அதிகமாக பொழிந்து கெடுத்ததோ அடுத்த போகத்திலே அது மிகச்சிறப்பாக அவர்களை தூக்கிவிடும் என்பதை எடுப்பதும் எல்லாம் மழை என்று சொல்கிறார். எடுப்பதும் மழை. ஒருவரை அதிகமாக மழை பொழிந்து கெடுக்கச் செய்வதும் மழைதான். அப்படி கெட்டுப்போன நிலத்திலிருந்து நல்ல விளைச்சலை தரப்போவதும் அதே மழைதான் என்பதை எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று இந்த 5வது குறளிலே சொல்லுகிறார். இங்கு இந்த 5 குறள்கள் இப்பொழுது நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். இது அடுத்த குறளுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த 5 குறள்களில் இருந்து உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம். 4வது குறள் என்ன அதுல புரியல? உழார் என்பது அளபடை என்று சொன்னேன். ஏரின் உழார் அதை நான் அடுத்த நாள் வேண்டுமானால் படம் போட்டு காட்டுகிறேன். ஏனென்றால் அந்த வேளாண் தொழில் செய்யாதவர்களுடைய இதுல நீங்க அந்த ஏர் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினால அந்த ஏர் பார்க்க வேண்டுமானால் அதை எப்படி உழ வேண்டும் என்பதை நேரடியாக அந்த ஊடுகிற போது பார்த்தால் தான் தெரியும். ஆனால் அது இப்ப பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை. ஆனால் 1 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்க வீட்டுல எல்லாருமே டிராக்டர் வச்சு தான் விடுறாங்க. இப்ப ஏர் பயன்பாட்டில் இல்லை. ஏரின் உழார் உழவர். புயல் என்னும் புயல் என்பதுக்கு என்ன சொன்னேன்? காற்றுடன் கூடிய மழை, பெருங்காற்றுடன் கூடிய மழை. அந்த அந்த சவுண்டு விட்டுக்கிட்டே மழை பொழியும். ஊன்னு அந்த சவுண்டு விட்டுக்கிட்டே போயும். இதையெல்லாம் நாகப்பட்டினம், வேதாரண்யம், ராமேஸ்வரம் போன்ற பகுதியிலே இருக்கிற வேளாண் தொழில் செய்பவர்கள் இந்த மழை காலங்களிலே 3 மாதமும் அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு அது பழக்கமாகிவிட்டது. அதனால அவர்களுக்கு அதிகம் துன்பம் தெரிவதில்லை. நாம போய் ஒரு நாள் தங்கி இருந்தோம்னா நம்மளால அங்க இருக்க முடியாது. அது மாதிரி அந்த ஊரை காற்றுடன் செல்லக்கூடியது அந்த புயல் என்று சொல்வது. புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால்.